திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यामहिर्यजत्राः स्थिरैरङ्गैः यक्षेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्तसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் ஞான யோகங்கிற ஒரு மகா யோகத்தில் நான்கு வேதத்தினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களை அது கைவசமாக இருக்கக்கூடிய 112 உபனிஷத்துக்களையும் ஒரு பார்வை பார்க்கலாம். அந்த பார்வை வேலை போல அகலமாகவும் ஆழ்ந்தும் நுட்பமாகவும் இருக்கட்டும்னு முதல் ரவுண்டில் 112 உபனிஷத்தையும் முதல்ல சிரவணமாக பண்ணட்டும். ரெண்டாவது ரவுண்டில் மனனத்துக்காக அதே 112 உபனிஷத்தை 1000 வாக்கியங்களாக முதல் ரவுண்டு 10,000 மந்திரங்கள் அகண்ட பார்வை. 10,000ங்கிறது குறைஞ்சபட்சம் 10,000 மந்திரங்கள். ஒரு அகண்ட பார்வையில் கிட்டத்தட்ட நாம் ஒரு 9,500 மந்திரங்களுக்கு மேலே தான் பார்த்துருப்போம் இது வரைக்கும். 90வது இன்றைக்கி 90வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். 90வது உபனிஷத்தை தமிழ் பண்ண போகிறோம். முதல் ரவுண்டு அகண்ட பார்வை அவசியம். ஏன்னா வேதம் கடந்து வேதாந்தம் வரணும். வேதம் ஃபுல்லாக 4 பகுதியில் 3 பகுதிகள் வேதமாகவும் ஒரு பகுதி ஞானமாகவும் இருக்குது. மந்திரபாகம், பிராமண பாகம், ஆரண்ய பாகம், உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய 4 பகுதியில் மந்திரபாகமும் பிராமண பாகமும் பூஜை யாகங்கள் சடங்குகள் இதை உள்ளடக்கியதாக இருக்கும். இது கடந்து உபாசனான்னு சொல்லக்கூடிய ஆரண்ய காண்டம் தியானம். முதல் 2 பாகம் அதிகமான பக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் வழிபடுறதாகவும், 2வது பாகங்கிற சொல்லக்கூடிய அதாவது ஆரண்ய பாகத்தை உபாசனாங்கிற தியானத்தினாலையும் யோகத்தினாலையும், 4வது பாகமான உபனிஷத் அல்லது வேதாந்தம் சொல்லக்கூடிய இந்த வேதாந்தத்துக்காக தான் பக்தியும் யோகமும். பக்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாரும் இறைவனை தேடுறோம். சந்தோஷமாக இருந்தாலும் தேடுறோம், பிரச்சனைகள் வந்தாலும் தேடுறோம், துக்கமாக இருந்தாலும் தேடுறோம். ஏன்னா எங்கேருந்து வந்தோமோ அங்கே தானே போய் கேட்க முடியும்.
அப்படின்னு யாரும் சொல்லித்தர வேண்டாம். சுபாவமாகவே என்ன பண்ணுவான் அவன்? பிரச்சனைகள், குழப்பங்கள், இல்லை உற்சாகம், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இறைவனை முன்னிறுத்தி தான் அவன் என்ன பண்ணுறான்? பரம்பொருளை நோக்கி போகிறான். அப்படி போனாலும் அங்கே நின்றுடாம வீடு, மனைவி, மக்கள், பணம், அப்புறம் நோய் தீர்க்கணும். இது 5 தான். நீங்கள் எந்த பிரார்த்தனை வச்சாலும் இந்த 5ல் தான் வரும். நீங்கள் 1000 பிரார்த்தனை, லட்சம் பிரார்த்தனை, கோடி பிரார்த்தனை வச்சாலும் இந்த 5க்குள்ளே தான் வரும். அப்படின்னு அடிப்படை தேவைகளை அவன் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இறைவனை நோக்கி பயணிக்கிறான். மனிதன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் 84 லட்சம் யோனிகளும் பரம்பரை நோக்கி தான் போகுது. ஆனால் அதுக்கு தெரியாமலேயே அது போகுது. தங்கிட்ட பக்தி இருக்கிறது அதுக்கு தெரியாது, தங்கிட்ட யோகம் இருக்கிறது தெரியாது, தங்கிட்ட ஞானம் இருக்கிறதும் அதுக்கு தெரியாது. அது தன்னை மறந்து இருக்கு இப்போது. ஏன்னா அது எடுத்திருக்கக்கூடிய சட்டை உபாதிங்கிற உடம்பு, எந்த உடம்பு எடுத்திருக்கோ, ஆடா மாடா கழுதையா குதிரையா நாயா, எந்த உடம்பு எடுத்திருக்கோ அதோடைய வாசனையில் அது வாழ்க்கை நடத்தும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய பயணம் அப்படின்னு அது பயணிக்குது. அப்படி பல பிறவிகள் எடுத்து 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 இறைவனுடைய கருணையினால், அது செய்யக்கூடிய சத்காரியங்களால், தெரிஞ்சோ தெரியாமலோ சத்காரியங்களில் அதை ப்ரமோட் பண்ணுறார். இதுக்கெல்லாம் இது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, இல்லை இவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கு, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு, இல்லை இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கு, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கு, இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்குங்கிற கணக்கில் பிறவிகள் மாறிக்கிட்டே வருது. அதில் 84 லட்சம் பிறவிகளில் அரிய பிறவி தான் இந்த மானுடம். ஏன்னா இந்த மானுடத்தில் 12 ஆண்டுகளில் முக்தி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு உடம்பு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் ஞானிகள்லாம் உடம்பு வேண்டாம் கர்ப்பவாசம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பல கோடி ஜென்மா எடுத்து அடி வாங்கி உத வாங்கி வலி தாங்க முடியாமல் தான் அந்த முடிவுக்கு வராங்க. ஆனால் சாமானியன் சம்சாரிக்கு அந்த அடி அந்த உதையெல்லாம் அவன் மறந்துடுறான். தோல் கொஞ்சம் முரட்டு தோலாக இருக்குது, எரும மாட்டு தோலாக இருக்குது. இந்த 5 அடையிற அடிப்படை தேவைகள், வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணுங்கிற இந்த 5 தாண்டதே இல்லை அவன். இந்த 5 தாண்டதுக்குள்ளே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அதில் வேறு பார்க்குறதெல்லாம் வேணும்னு அதில் வேறு அது பின்னாடி போயிடுவான். வந்த வேலை சொந்த வேலைங்கிற விட்டுவிட்டு எதெல்லாம் பார்க்குறானோ அது மாதிரி நானும் ஆகணும், எனக்கும் வேணும், நானும் சுகமாக இருக்கணும். தப்பே இல்லை. ஒரு நேரத்தில் எத்தனை வேலை செய்வேன்? உனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ்னு ஒரு கணக்கை வச்சுருக்கான் இறைவன். பாருங்கள், ரொம்ப மிகச்சரியாக பயன்படுத்தணும் வாழ்க்கையை. இங்கே இழக்கிறதுக்கோ ஏமாந்து போகிறதுக்கோ நேரம் இல்லை. இந்த 6வது விஷயமான 5 தத்துவங்களை கடந்த 6வது விஷயமான முக்தியை கேட்குறானா? கேட்குறதில்ல. கேட்கணுன்னு அவனுக்கு தோணவே இல்லை. நிரந்தரமான அமைதியும் ஆனந்தமும் நமக்கு வேணுங்கிற அறிவுக்கே அவன் போகிறதில்ல. ஒரு 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கட்டணும், தீர்வு காணுங்கிற புத்தியும் இல்லை. அந்த புத்தியை கொடுத்து அவனுடைய கண்ணை திறந்து அவனை இறைவனோடு 2 சேர்றதுக்கு கலக்கிறதுக்கான வேலையை இந்த உபநிஷத் செய்கிறது. மோட்ச சாஸ்திரம்னு பேர். கடவுள்கிட்ட யாராவது ஒருத்தவன் அமைதியும் ஆனந்தமும் வேணும்னு கேட்டால், அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக வேணும்னு கேட்டால் அதை தான் அவன் தேடுறான். ஆனால் அவனுக்கு தெரியுமா,
தான் என்ன தேடுறோன்னு யாருக்கும் தெரியாது. பெரிய உலக அதிசயம். இவ்வளோ பகுத்தறிவு சொல்கிறோம், இவ்வளோ ஆறறிவு மிக்கவர்கள்னு சொல்கிறோம். நம்ம அதை செஞ்சுருவோம், இதை செஞ்சுருவோம், என்னென்னமோ சொல்கிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுக்குடா நீ நகர்றன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நான் ஆகாயத்தில் செவ்வாய்க்கு போயிட்டு வந்துட்டேன், அடுத்து புதனுக்கு போகணும், வியாழனுக்கு போகணும், வெள்ளிக்கு போகணுன்னு சொல்ல தெரியுதே தவிர எதுக்காக நீ நகர்ற, உன்னுடைய செயல் கண்ணை வெளிச்சதுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் உன்னுடைய அசைவு எதுக்காகன்னு கேட்டால் பதில் இல்லை. நான் எதுக்கு ஏந்துக்கிறோம், எதுக்கு நடக்கிறோம், எதுக்கு வேலை செய்கிறோம், எதுக்கு ஓடுறோம், அறியாமல் எதுக்கு ஓவராக ஓடுறோம், ஓய்வு இல்லாமல் ஓடுறோம், அர்த்தம் இல்லாமல் ஓடுறோம், எதுக்கு அப்படின்னு தெரியலை. எதை தேடுறோன்னு தெரிஞ்சால் தானே. எதை தேடுறோன்னு தெரியலை. ஆனந்தத்தை தான் அவன் தேடுறாங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தேடுறாங்கிறதும் அவனுக்கு தெரியாது. பாருங்கள், ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். பெரிய பகுத்தறிவுன்னு பேசுகிறீங்களே, தான் என்ன தேடுறோன்னு தெரியலை, அது எப்படி அதனுடைய விளைவு இருக்கணுங்கிறதும் தெரிஞ்சுக்கலை, அதை எங்கே தேடணும்னு தெரியலை. இவன் நினச்சின்னு இருக்கான் பணத்தை தேடிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ்னு. அது சரியாது. 35% வேணால் சரியாக இருக்கலாம், பாக்கி 65% என்னது தாற்காலிகமான ஒரு சொல்யூஷனை கொடுக்குமே தவிர நிரந்தர சொல்யூஷன் அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுத்துருமா? பணம் பொருளை கொடுக்கும், பணம் பொருளை கொடுக்கும், வேறு என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஸோ அது நிரந்தரமானதாக இருக்கணும்னு நினைக்கிறான். இது இல்லை இது இல்லைன்னு ஒன்றா அனுபவித்து இது இல்லை இது இல்லைன்னு. ஒரு தேனி பூக்களில் தேன் எடுக்கிறதுக்கு முதல்ல அது ஒரு தேடல் இருக்கும்ல, இந்த தேடல் போய் அந்த சவுண்டு கொடுக்குமா, அது ரீங்காரம் கொடுக்குமா, இந்த சவுண்டு போய் பூவில் பட்டு ரிட்டன் ஆகிற சவுண்டு அது உத்து கவனிக்குமா. தேன் இருக்கிற பூலேருந்து வரக்கூடிய சவுண்டு, ரிட்டன் ஆகிற சவுண்டு அதில் தேன் இருக்குங்கிறத அதுக்கு உணர்த்துமா. தேனி இல்லாத பூவில் அனாவசியமாக போய் உக்காந்துட்ருக்க வேணாம், எல்லா பூலையும் உட்காராது. அந்த ரீங்காரம் போய் ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த சவுண்டை நுட்பமாக கவனித்து இதில் தேன் இருக்குது, இதில் உட்காரலாம், இதில் தேன் இல்லை, இங்கே நான் உட்கார வேண்டாம்னு முடிவெடுக்குமா. அதுபோல் மனிதன் இன்பத்தை தேடி 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 இதுவல்ல இதுவல்ல இதுவல்லன்னு எதுலேயுமே பூர்த்தி ஆகாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் தேடாத சுகமே இல்லை, தேடாத இடமே இல்லை. உள்ளே தேடாமல் வெளியில் தேடுறான். ஜகத்துங்கிறது மித்தியா, அது பொய்யில் போய் நிலையானதை எப்படி தேட முடியும்? அதுவும் தெரியல. அதனால் எங்கே தேடணும்னு அவனுக்கு தெரியலை, என்ன தேடுறோன்னு தெரியல, அதனுடைய விளைவு என்னன்னு தெரியல, எங்கே தேடணும்னு தெரியல. சாதனம் என்ன, இறைவனை அடையிறதுக்கு சாதனம் என்னன்னா பணம் நினைக்கிறது சாதனமா சாத்தியமா? பணம் சாதனமா சாத்தியமா? நீ போகிற பயணத்துக்கு பணம் ஒரு வாகனம் மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஒரு சாதனம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாதனமா சாத்தியமா? எங்களுக்கு அது சாத்தியம்தான் சொல்லிடாதீங்க. சாதனம் நீ செய்யக்கூடிய வேலைக்கு உனக்கு சக்தி வேணும், அதுக்கு சாப்பாடு ஒரு சாதனம். வீடு சாதனமா சாத்தியமா? சாதனம். மனைவி மக்கள் சாதனமா சாத்தியமா? எல்லாருமே சாதனம் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவனை தவிர பாக்கி எல்லாருமே சாதனம் தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கேயே படுத்துக்கிறோம். லோகம்தான் சாதனம், இந்த வீடு தான் சாதனம். ஒரு படத்தில் வீடு விட்டு வெளில போய் சொல்லிடுவாங்க, வெளில போவான், கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த தூணை போய் கட்டி பிடிப்பான், அப்படியே இறந்து போயிடுவார். ஏன்னா அவர் உயிர் அந்த வீட்டு மேலே இருக்கான். எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்?
பந்த பாசமா விட்டுட்டு போகிறேனே இந்த வீட்டை, இந்த மனைவியை விட்டுட்டு போகிறேனே, இந்த பிள்ளைய விட்டுட்டு நீ போகிறேன்னா அது போயிடும். அது தெரியுமா? நீ போகலைன்னா அது போயிடும். மெய்ப்பொருள் அறியணுங்கிற அறிவே இல்லை. எல்லாத்தையும் பர்மனெண்ட்டாக 2000 வருஷம் 3000 வருஷம் நீ வாழ போகிறது 30 வருஷம். அதுக்குள்ளே வந்த வேலையை பாடுறான்னா அதை பிடிச்சிக்கிறது, இதை பிடிச்சிக்கிறது, எல்லா சாதனத்தையும் சாத்தியமாக நினச்சிக்கிட்டு அது பின்னாடியே போகிறது. சாப்பாடு தான் சாத்தியம். இன்னும் 5 வேளை வச்சா கூட 5 வேளை வச்சு சாப்பிடுவோம். கேப் விட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுங்க வச்சுங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்ணுன்னே 5 வேளை சாமி கும்பிடுன்னா போயிட்டு வாயானுவான். 5 வேளை சாப்பிட்ணும்னா நல்லா இருக்குது சிஸ்டம். அந்த நாட்டில் போய் குடியேறிட வேண்டியதான். இல்லை இங்கெல்லாம் சரி கிடையாது. இந்தியாவில் சாதனத்தை எல்லாம் சாத்தியமாக நினச்சிக்கிட்டு அது இப்படியே போகிறான் வாழ்நாள் ஃபுல்லாக. கொஞ்சம் கூட விவேகமே இல்லை, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லைன்னா என்னென்னா பொழுதனைக்கும் வெளியிலே நிற்கிறான், உள்ளே போல. உள்ளத்தை இன்பம் உள்ளே இருக்குங்கிறதும் தெரியல. உள்ளே போனால் தானே ஏதாவது ஒரு ஆனந்தம் மயமாவது கிடைக்கும், அதுவும் கிடையாது. இப்போ சாதனம்னா என்னென்னா பார்க்குறதெல்லாம் இவருக்கு சாதனம். இன்பம் கிடைக்குமா, இன்பம் கிடைக்குமா, இன்பம் கிடைக்குமா, இன்பம் கிடைக்குமா, அப்படி தேடி 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 அலைஞ்சு அப்புறம் சாமியை போய் திட்டுறான். நான் கேட்டது எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, நீலாம் ஒரு கடவுளா, உன் பேரை மாற்றிடணும். அவர் என்ன பண்ணுறாரு, அவரே குருவை வர்றார். வா எனக்கு என்ன வேணும், ஆனந்தம் தானே வேணும், இந்த ட்ராக்கை பிடி அப்படின்னு ஒரு ட்ராக்கு கொடுப்பாரு. அவர் ட்ராக்கு அவருக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாது. சரி கடவுள் சொன்னாங்களே செய்து பார்ப்போங்கிற நம்பிக்கை அது வேணும்ல. அங்கேயும் நம்பிக்கை இருக்க, தன்னையும் நம்ப மாட்டான், குருவையும் நம்ப மாட்டான், கடவுளையும் நம்ப மாட்டான், யாரையும் நம்ப மாட்டான். பைத்தியம் பிடிச்சிடும். இப்போ அவனுக்கு என்னது, தன் கேட்டது கிடைக்கணும், ஒரே விஷயந்தான். என்ன கேட்குறான், சாதனம் கேட்குறான். எது சாதனம்னா அந்த சாதனமே போதுங்கிறான். அதான் சாதனமே சுகமாக இருக்கு. சாப்பாடு சாதனம் தானே, அதுவே சுகமாக இருக்கேன். நான் அப்படியே சாப்பிட்டு செத்து போகிறேன். சாப்பிட்ட உடனே நான் தூங்கணும், சாப்பிட்ட இடத்துலையே படுத்துக்கணும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ சாதனம் எதுன்னு தெரியல. சாத்தியம் என்னென்னா சாத்திய முக்தி, மோட்சம். வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் எந்த பிறவி எடுத்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஏன்னா ஒரு பிறவிங்கிறது ஒரு பெரிய சிறைச்சாலைங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்போ சப்போஸ் ஒரு நாய் பிறவி நான் அடுத்த ஜென்மாவில் பிறக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாயினுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் நீ நாயாக தான் இருக்கணும். ஒரு வேலையும் செய்ய முடியாது. இங்கேருந்து இங்கே திட்டுவானுங்க, அங்கே விரட்டுவானுங்க, அங்கே போவோம், இங்கே போவோம். வேறு ஏற்கனவே இது கிரகம் சும்மாவே சுற்றும். அப்போ அந்த ஜென்மா ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கணும். அப்படி சுற்றி தான் இந்த பிறவியை நம்ம வாங்கியிருக்கோங்கிற அறிவும் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னா நீ பிரம்மச்சரியம் இருக்கணும்பா. கை கட்டணும், முதல்ல கையை கட்டணும், வாயை பொத்தணும், அகங்காரத்தை விடணும், தலை சாய்க்கணும், நமஸ்காரம் பண்ணணும், குரு சேவை பண்ணணும், பிரம்மச்சரியம் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு புரியாது, நான் யாரையும் வணங்க மாட்டேன், என்னுடைய பகுத்தறிவு சுயமரியாதை, நான் யாரையும் நான் வணங்க மாட்டேன், எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னா நீயே பார்த்துக்கோன்னு விட்டுருவாங்க. கிட்டக்கே போக முடியாது, குரு வரவே மாட்டாங்க, கடவுளும் வர மாட்டார், உன்னுடைய சாத்தியம் கூட வராது. நீ எதாவது லௌகீகமாக டார்கெட் வச்சின்னா அகங்காரத்தை விடாமல் உன்னுடைய லௌகீக டார்கெட் கூட அடைய முடியாது. பொய்யே நீ அடைய முடியாது, அப்புறம் எங்கே நீ மெய் அடைய போகிற? அதனால் சாத்தியமான இறைவன் அவன்தான் நிரந்தரம். நாம் ஒரு செல் உயிர்லேருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு பிறவி எடுத்திருக்கோம். இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தவறு இல்லை. தெரிஞ்சிடுச்சு,
குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, முக்தின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை அடைய முடியும். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா போதும். வளைஞ்சு கொடுத்தா உடஞ்சி போகுமா, வளையாமல் இருந்தால் உடஞ்சி போகுமா? வளையாமல் இருந்தால் உடஞ்சி போயிடும். அதனால் அங்கங்கே வளையிறது தான் உத்தமம். யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னா ஆபத்தான ஒரு வாழ்க்கை அது. யாருமே உன்னை கிட்ட சேர்க்க மாட்டாங்க, அது தெரியுமா? எங்கேயும் நீ வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எங்கேயும் நீ வாழ முடியாது. உன்னுடைய வளையாத அந்த வணங்கா முடிய சுருட்டி ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்கிவிடுவார் கடவுள். அதுக்கு தான் பிறவியை போடுறார். உன்னுடைய அகங்காரத்தை வச்சு செய்கிறதுக்கு தான், உன்னுடைய ஆணவத்துக்கு வச்சு செய்கிறதுக்கு தான் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். முழுக்க முழுக்க இருட்டிலே நான் வாழ்க்கை. இப்போ கூட மனித பிறவியை பிறந்தால் கூட எத்தனை பர்சன்டேஜ் பார்க்குறான், எத்தனை பர்சன்டேஜ் அவனுக்கு மெய்ப்பொருள் தெரியுது? வாழ்க்கை ஒரு அனுமானத்தில் தான் ஓட்டின்னு இருக்கான். பணம் சம்பாதிக்கணும், ஒரு 100 கோடி சம்பாதிக்கணும், அதான் டார்கெட். அதுக்கு ஏதாவது என்ன நம்பணும், என்ன வேணாலும் பண்ணுவேன் நான், என்ன சொல்லுங்கள், என்ன வேணாலும் பண்ணுறேன், பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. ஆசை இருக்குது, செயலும் இருக்குது, அறிவு இல்லை, எப்படி ஜெயிக்க முடியும்? சரி, ஆசை இருக்குது, செயலும் செய்ய தயாராக இருக்க, அறிவும் பயிற்சியும் முயற்சியும் பண்ணி அறிவும் நான் அடைஞ்சிருவேன். சரி, அறிவும் அடைஞ்சிட்டேன். 4வது ஒன்று இருக்குது தெரியுமா? அது பேர் பிளெஸ்ஸிங்னு பேர். அஃபர்மேஷன், இறைவனுடைய சம்மதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். நல்லா புரிஞ்சுங்க. ஆசீர்வாதத்தோடு நீ செய்யக்கூடிய பயணம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் இறையருள் நிற்கும். நம்ம நினச்சிக்கிறோம் நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் முயற்சி பண்ணுறோம், நாம தான் உழைக்கிறோம், நாங்கள் தான் ரத்த வியர்வையை சிந்துறோன்னு. ரத்தம் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? ரத்தம் சாப்பாடுனால வருதுன்னு சொன்னால் சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? நான் வேலை செஞ்சேன். வேலை எப்படி செய்வேன்? எல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தா வாயை மூடிக்கிட்டு காதை திறக்கணும். எவன் ஒருத்தன் வாயை மூடுறானோ அதுவே மகா ஞானம். எவன் ஒருத்தன் காதை திறக்கிறானோ அவனுக்கு ஆனந்தத்து மேலே ஆனந்தம். சமுதாயத்தில் பார்க்குறீங்கள 98% எப்படி இருக்கான்? மனித உருவத்தில் இருக்கானே தவிர ஒருத்தனும் என்ன இல்லை, ஒரு 5% வேணால் மனிதனை ஏற்றுக்கலாம், பாக்கி எல்லாம் மிருகந்தான். மெய்ப்பொருள் தெரியல, பிரம்மஞானம் இல்லை, அப்பா அம்மாவும் சொல்லித்தரலை, அவங்களுக்கு தெரியாது. எதுவும் தவறே இல்லை. ஒரு நல்லதை நம்ம நினைக்கணும்னு ஒரு புத்தி வேண்டாமா? நல்ல மார்க்கத்தில் போவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், முருகா கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பயணித்தா அங்கேயே நீ ஜெயிச்சிட்ட. இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி இந்த 5 நிலைகளை தாண்டுப்பா. முதல்ல 5 நிலைகளை தாண்டாமல் நீ இதுக்குள்ளே பயணிக்க முடியாது. ஆனால் முறையாக அப்படி தான் பயணிக்கணும். எப்படி பயணிக்கணும்னா, பிறந்த 7 வயசுக்குள்ளே நீ இந்த உலகத்தை அறியக்கூடிய அறிவுகளை நீ பதிவு பண்ண போகிற உன்னுடைய மூளையில், சித்தத்தில். அப்போது இறையும் தேடணும், இறைவனையும் தேடணுங்கிற ஒரு புத்தியை உங்கள் அப்பா அம்மா சொல்லித்தரணும். இது கூட சொல்லித்தர தெரியும். இதுக்கு பெரிய ஞானம் வேணுமா? இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும்ப்பா அப்படின்னு சொல்லித்தரத்துக்கு பெரிய 4 வேதத்தையும் படித்து திரிபாட்டி, சௌத்ரி, துவே, ஷர்மா அப்படிலாம் இருக்கணுமா என்ன? அக்னிஹோத்திரின்னு இருக்கணுமா என்ன? குழந்தைங்களுக்கு இறையும் தேடணும், இறைவனையும் தேடணுங்கிற ஒரு பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லித்தரக்கூடாதா? அது கூட இவங்களுக்கு தெரில. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்லா வேலைக்கு போய் இதுதான் எல்லாம் நல்லா தான். அது ஞானமா? ஸோ இந்த விவரங்களை எல்லாம் இந்த உபநிஷத்துன்னு சொல்லக்கூடிய 4வது பகுதி, 4வது பகுதியில் அது இறைவனை விசாரம் செய்தாலும், ஜகத்தை விசாரம் செய்தாலும், உங்களை விசாரம் செய்தாலும், அது பக்தியையும் யோகத்தையும் அது ரிஜெக்ட் பண்ணலை, மறுக்கலை.
முதல்ல பக்தியில் இரு, பக்தனாயிரு, அப்புறம் தொண்டனா மாறிக்கோ. அப்புறம் ஒரு யார் ஏதாவது ஒரு யோகத்துக்காக குருவை பிடிச்சிக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு யோகம் இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும், தொடர்ந்து நீ பயணிக்க முடியும். கவலை இல்லாத நிலையில் இருக்கலாம். ஏன்னா ஒரு நாள் நீ அப்பில் இருக்கும் மைண்டு, ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிபாதாளத்துக்கு போயிடும். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஏதாவது எடாகுடம் பண்ணிவிடுவேன். ஏன்னா செக்கு மாடு மாதிரி வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அமைதி ஆனந்தம்ங்கிற அந்த கதவை திறக்கிற வரைக்கும், குரு வர வரைக்கும், பிரம்மஞானம் வர வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? பக்தனாக இருக்கிற நீ தொண்டனாக மாறணும். தொண்டனாக மாறினா உனக்கு குரு வருவாங்க. குரு வந்தால் நீ சிஷ்யன். நீ குரு வந்ததுக்கப்புறம் சிஷ்யன் ஆகிறப்ப உனக்கு ஞான உபதேசங்கள் 1 by 1 வரிசலாக வரும். ஒன்று சிந்திக்க இந்த 6வது நிலையான முக்திங்கிற நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, அது என்ன தான் சொல்லுது, அந்த உபநிஷத்துங்கிற பார்வையை பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த 10,000 மந்திரத்தையும் 108 உபநிஷத்தையும் முதல் ரவுண்டில் தமிழ் செய்யணுங்கிற ஒரு முடிவெடுத்து, இதுக்கு காரணமாக இருந்த முக்திகோ உபநிஷத்து மகாவிஷ்ணு ராமச்சந்திர பிரபு அனுமனுக்கு செய்த உபதேசத்தை நமக்கு செய்த உபதேசமாக எடுத்துக்கிட்டு 1வது உபநிஷத்துலேருந்து இன்றைக்கி 89 உபநிஷத்து நேற்று வரைக்கும், வராக உபநிஷத்து வரைக்கும் தமிழ் செய்திருக்கிறோம். இந்தியாவில் யாரும் இது செய்யலை, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் யாரும் செய்யலை. சம்பந்தரும் சங்கரரும் ஞானத்தை வலியுறுத்தி மடங்களை ஆரம்பித்து இந்த மக்கள் நல்லா இருக்கணுங்கிற விதையை விதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த வழியில் இந்த அரிய காரியத்தை முருகப்பெருமான் இப்போ கையில் எடுத்திருக்கார். எனக்கு பூர்ணமான நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 32 மடத்தை முருகப்பெருமான் நிரூபிக்க தான் போகிறார். நிரூபிக்கிறது தானே பேர், அதுக்கு பிரதிஷ்டாபனா அப்படின்னு பேர். எஸ்டாப்ளிஷ், ஸ்தாபனம் செய்ய போகிறார். அது சம்ஸ்கிருத, தமிழில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிரூபிக்க போகிறார். 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 32 மடம் வேலை செய்யும் இந்த உபநிஷத்துக்காக. 32 மடத்துலேயும் 30 சிஷ்யர்கள் குறைஞ்சபட்சம் இந்த பிரம்ம ஞானத்தை உபநிஷத்தை சிரவணம் செய்வார்கள், மனனம் செய்வார்கள், நிதித்தியாசனம் செய்வார்கள். இந்த சிரவண மனனம் நிதித்தியாசனம் ஒரு மனிதனை முதல்ல மனிதனாக்கும், பிறகு தேவனாக்கும், ரிஷிகளாக்கும், யோகிகளாக்கும், சித்தர்களாக்கும், குருக்களாக்கும், கடைசியில் சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போய் எதுக்காக வந்தியோ அந்த வேலையை பூர்த்தி செய்து கொடுக்கும். இது சாமானியமாக எடுத்துக்காதீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இது அறியணும்னா அப்படியே போன போக்கில் அறியிற விஷயம் அல்ல. இது தவம் செய்து வாங்கக்கூடிய அரிய பொக்கிஷமான அமிர்தம். இது ஞானாமிர்தம். நார்த்தில் ஒரு இங்கே யாரும் இதை சொல்லி கொடுக்கறத இது இல்லை. இதை வெளிப்படுத்துறதுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த உபநிஷத்துங்கிற வார்த்தை கூட இந்த இனத்துக்கு தெரியாமல் இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியவன் தான் அமைதியும் ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஒரு புள்ளி இருக்குப்பா, அந்த கதவை திறக்கணுங்கிற சிந்தனைக்கு ஒரு மனிதன் தானாக வர முடியாது. அப்பா அம்மா சொல்லணும், இல்லை குரு சொல்லணும், இல்லை இறைவன் தான் சொல்லணும். இப்போ இறைவனாக இருந்த முருகப்பெருமான் இந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறதா நான் நம்புகிறேன். இப்போ 32 பீடத்தை உருவாக்குனா நிரந்தரமாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலாக அவங்க இதை தொடர்ந்து சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு பூர்ணமான நம்பிக்கை இருக்குது. அடியன் பிரார்த்தனை, சங்கல்பம், தவம் எல்லாம் இனிமேல் அதுக்காக தான் செலவு செய்யப்படும். முன்னாடியே சொல்லியாச்சு, இப்போ பதிவு பண்ணுறேன். அப்புறம் 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மடத்துக்கு
30 சிஷ்யர்கள்னால் அவங்கெல்லாம் அடுத்தது பீடமாக மாறுவாங்க, ஞானப்பீடமாக மாறுவாங்க. அவங்கவுங்க வீட்டில் இருந்து எதிர்காலத்தில் சொல்லி தருவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக உபநிஷத்து பரவட்டும். ஏன்னா இதெல்லாம் மகத்தான காரியம், மனிதன் செய்ய முடியாது. இது செய்யறதுக்கும் இதை கேட்குறதுக்கும் பிரம்மஸ்வரூபம், பிரம்ம ஆசீர்வாதம் வேணும், புண்ணியம் வேணும், தவம் வேணும். அதனால் எதை முதல்ல அறியணுமோ, எதை பிராணசக்தியாக இருக்குதோ, எது அமிர்தமோ அதை கடைசி வரைக்கும் அருந்தாமலே பருகாமலே செத்து போகிறோம். இந்த உபநிஷத்து ஒரு மனிதனுடைய உள்ளே போனால் இந்த சமுதாயத்தில் பஞ்சமா பாதகம் எதுவும் இருக்காது, எந்த குற்றமும் இருக்காது, ஒரு குற்றமும் இருக்காது. இந்த பிரம்மஞானம் பரவினா தமிழ்நாட்டில் 0 குற்றம். அமைதி ஆனந்தமான ஒரு ஸ்டேட் இருக்குன்னா இந்தியாவில் அது தமிழ்நாடாக இருக்கணும். நாம் முயற்சிக்கிறோம். சமுதாயத்தில் அமிர்தத்தை கலக்கக்கூடிய வேலையை இந்த உபநிஷத்து செய்யுது. உபநிஷத்தினுடைய மகத்தை என்னால் சொல்லவே முடியல. சுருக்கமாக சொன்னால் அமிர்தம். இது யாரெல்லாம் இதை பருகிறாங்களோ அவங்கெல்லாம் ஜீவன் முக்தனாவான். கவலை இருக்காது, பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது, பதட்டம் இருக்காது. தானம், தர்மம், இறைநிலை, இறையாட்சி நடக்கும். அந்த நோக்கத்தோட இந்த உபனிஷத்து 90வது உபனிஷத்தை ராமச்சந்திர பிரபு அனுமனுக்கு 1 படி சிரவணம் பண்ணு, அதில் உனக்கு முக்தி கிடைச்சிரும். இல்லையா 10 படி, அதுலேயும் உனக்கு முக்தி வரலையா 32 படி. 32ம் படித்து சிரவணம் பண்ணி உனக்கு முக்தி வரலையா 108யும் படி. நிச்சயமாக முக்தி வரும்னு அவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அவர் சொன்னது சத்தியமான வார்த்தை. ஆனால் ஒரு மெச்சூரிட்டி வரணும்னா ஒரு அகண்ட பார்வை வேணும். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய மந்திர பாகம், பிராமண பாகம், உபாசனா பாகம்லாம் நம்ம தொடாததுனால இந்த 10,000 மந்திரங்களுடைய அறிவு உங்களை எளிமையாக முக்திக்கு அழைச்சிட்டு போகக்கூடியதுக்கு ஆதரவாக இருக்கும், சப்போர்ட் பண்ணும், தூக்கிவிடும். இந்த உபநிஷத்துலேயே உபநிஷத்துங்கிற ஞானகாண்டமாக இருந்தாலும் அதில் கர்மகாண்ட உபநிஷத்துகள் வருது. உபநிஷத்து கடவுளை சச்சிதானந்தங்கிற ஒரே வார்த்தையில் இறைவன் அன்பாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார்னு சொல்லிடுச்சு. அன்பு, அறிவு, ஆனந்தம் தான் இறைவன். மூன்று தத்துவம் ஒரே பொருள். ஒரு பொருள் 3 தத்துவமாக ஸ்வரூபமாக இருக்கிறது. இதுக்குள்ளே போகிறதுக்கு அறிவு வேணும். அறிவு வந்துச்சுன்னா அன்பும் அமைதியும் ஆனந்தமும் அது இருப்பு. அது நீ தயாரிக்கிற பொருள் அல்ல, அது உனக்குள்ளே இருக்கு. அதனால் 108ஐயும் தமிழ் பண்ணணுங்கிற முயற்சியில் முருகப்பெருமான் கருணையினால் அந்த 108 படிக்கட்டில் முக்தி இருக்குதுன்னு சொன்னால் 90வது படிக்கட்டில் நாம் இப்போ கால் எடுத்து வைக்கிறோம். நம்மளுடைய இந்த பயணத்தில் நம்பிக்கைக்குரிய அறிவுபூர்வமான லாஜிக் நிறைந்த ஞானம் நம்பிவான்னு சொல்லாது, சிந்தித்து பார் அப்படின்னு சொல்லும். பக்தி யோகத்தில் நம்பிக்கையின் ஆதாரம், உபாசனாவும் நம்பிக்கையின் ஆதாரம் தான். துவைத்தம் ரெண்டுமே. ஞானங்கிற உபனிஷத்து யுக்தியை ஆதாரமாக வச்சுருக்கு. அதாவது லாஜிக், பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய உண்மையான பகுத்தறிவை இங்கே பார்க்கலாம். எல்லாத்தையும் பிரித்து அக்கு வேறு ஆணி வேறன்னு சொல்கிறாங்கள்ல. ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா அதில் 1,00,000 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்னா அந்த 1,00,000 ஸ்பேர் பார்ட்ஸை தனித்தனியாக பிரித்து திரும்ப சேர்த்து காட்டக்கூடியது உபனிஷத். முழுக்க முழுக்க முழுக்க
பூரண பிரம்மஞான சுடர் நம்ம குமரன் வேதத்துக்கு பேர் வச்சோம். டே 1 வச்சோம். ஸ்ரீ குமரன் வேதம்னு எப்போ டைட்டில் வச்சோமோ அப்போயே பூர்ண ஞானச்சுடர், பூரண பிரம்ம ஞானச்சுடர் அப்படின்னு வச்சோம். அது மாதிரி பூரணமானது இந்த உபநிஷத். உபநிஷத்துங்கிற வார்த்தையே இன்னும் உங்களுக்கு வராமல் இருந்திருந்தால் அது மாறட்டும். இந்த அறிவுக்கண்ணை திறக்கட்டும். பெரிய சம்சாரியாக இருக்கிறவனுக்கு பெரிய பயிற்சியோ முயற்சியோ கடினமான விரதங்களோ ஏகப்பட்ட ஆசனங்களோ அந்த பயிற்சி இந்த பயிற்சி அங்கே வா இங்கே வா எதுவும் கிடையாது. நீ உக்காந்த இடத்துல வீட்டில் ஏகாந்தமாக 1 மணி நேரத்தில் ஆரம்பி உன்னை படிப்படியாக தமோகுணத்தில் இருக்கிற ஒன்றை, ரஜோகுணத்தில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற பரபரன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒன்றை அறிவை கொடுத்து அமைதியை கொடுத்து ஆனந்தத்தை நிரந்தரமாக கொடுக்கும். அந்த வழியில் நாம் 90வது படிக்கட்டில் காலெடுத்து வைக்கிறோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த 90 உபநிஷத்தையும் ஸ்ரத்தையாக விவேகமாக அமைதியாக விசாரம் செய்திருக்கிறார்களோ, சிரவணம் செய்திருக்கிறார்களோ, சிந்தித்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்க 33% அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாகுது. இந்த ஜென்மாவுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜென்மாவுக்கும். ஏன்னா அறிவுங்கிறது, அறிவு வேற உயிர் வேற, இறைவன் வேற அல்ல. அறிவு, உயிர், ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா, ஞானம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். உபனிஷத் எல்லாம் ஒரே வார்த்தை தான். அதனால் இந்த உபனிஷத்து கருட உபனிஷத்துன்னு என்கிற பேரில் அது வெளிப்படுது. இப்போ இந்த உபனிஷத்துலேயும் வாழ்க்கையில் எப்படி பக்தியும் யோகமும் ஞானமும்னு மேன்மை பெறுவதற்கு படிக்கட்டு 3 படிக்கட்டு வச்சாங்களோ, இறைவனை 4வது நிலை இறைவன். ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம். ஸ்தூலம் பக்தி எல்லாருக்கும் தெரியும். சூக்ஷ்மம் தியானம், உபாசனா. அதில் 10% தான் வரான். 1 கோடி பேரில் 10 லட்சம் பேர் உபாசனாவுக்கு வரான். அதில் 10% எவ்வளவு? 10 லட்சத்தில் 10% எவ்வளவு? 1 லட்சம். 1% தான் உபநிஷத்துக்கு வராங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு மேன்மையான விஷயம், அவ்வளவு உயர்வான விஷயம், அவ்வளவு விளைவுகளை கொடுக்கக்கூடியது, அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியது. இதெல்லாம் தெரியாமல் கேட்டிருந்தாலும் தெரிஞ்சு கேட்டாலும் பெரிய நன்மைகளை பயக்க, இதுக்கு இணையாக நன்மையை பயக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அது சிவபரம்பொருளாக தான் இருக்கணும், இறைவனாக இருக்கணும். அதனால் இறைவன் வேற, உபநிஷத்து வேற அல்ல. 90 உபநிஷத்தை தமிழ் செய்த நல்லா ஆராய்ந்து பார்த்துருக்கேன். அடியேன் 10,000 மந்திரத்தையும் உட்காந்து எழுதியிருக்கேன். அதனால் சொல்லக்கூடிய யோகிதை இருக்குது எனக்கு. இறைவன் வேற, மந்திரம் வேற, ஞானம் வேற அல்ல. அதனால் இந்த உபநிஷத்து நீங்கள் பக்தியும் யோகமும் ஞானமும் சொன்ன அந்த 3 வகையில் இது பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உபநிஷத்தாக இருக்குது. வேதாந்தம் ஞான மார்க்கம் தானே, ஏன் அங்கே பக்தி வருது அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக இதுதான் ஆதாரம். 33% பக்தி, 33% யோகம், 34% ஞானம். இதுதான் வாழ்க்கை. ஒன்றை கடந்து தான் இன்னொன்றுக்கு செல்லணும்.
ஒன்றை கட் பண்ணிட்டு இன்னொன்றுக்கு போக முடியாது. நீ பூரணமாக மாட்ட. பூரணம் அப்படிங்கிற வார்த்தை இறைவனை குறிக்கிறது. அதனால் இந்த 4வது நிலைங்கிற துரிய நிலைக்கு, இறைநிலைக்கு, பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய இந்த கருட உபனிஷத்து அதர்வண வேதத்திலேருந்து வந்திருக்கு. ஒரு சின்ன உபனிஷத், 25 மந்திரம்தான். போன உபநிஷத்து வராக உபநிஷத்து 262 மந்திரம், 30 நாள் பேசியிருக்கும். ஒரு நாளைக்கு 10 மந்திரம்னா கூட 300 அதை விட கம்மியாக தான் பேசியிருக்கோம். இப்போ இது அப்படி அல்ல, 2 நாளில் முடியலாம். விசாரம் இது வரைக்கும் நான் அந்த 10 மந்திரம் இன்றைக்கி எழுதியிருக்கேன். 10 மந்திரத்துலேயும் விசாரம் இல்லை. இன்றைக்கி தான் மந்திரமே எழுதுறதுனாலப்பா உங்களை மாதிரி தான் நானும். எப்படி சொல்கிறது, நாளைக்கு என்ன மந்திரம் நாளைக்கு தான் எழுதுவேன். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நாளைக்கு தான் தெரிஞ்சுக்குவேன். இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதில் விசாரம் எதுவும் இல்லை. ஆனால் பக்தி இருக்குது, விஷயம் இருக்குது. அது பக்தி பிரதானமான உபனிஷத். அதர்வண வேதம். அதர்வண வேதம் இது வரைக்கும் கொடுத்துருக்கிற எல்லா உபனிஷத்துமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த பார்வையில், அடியனுடைய பார்வையில் அதர்வண உபனிஷத்து எல்லாமே ரொம்பவும் சார கர்ப்பித்தம், விசாரம் யுக்தம் அப்படி இருக்குது. இதில் 25 மந்திரம் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து, பிரம்மாவுக்கு யார் உபதேசம்? நாராயண பெருமாள். அவங்க வைணவத்தில் அப்படி சொல்லுவாங்க. நம்ம சைவத்தில் தட்சிணாமூர்த்தி சதாரம்பம் அப்படியே வரும். சதாசிவ சதாரம்பம், தட்சிணாமூர்த்தி அப்படி சொல்லி இடையில சங்கராச்சாரிய மத்தியம், அப்புறம் அஸ்ய பரியந்தம். இப்போ இன்றைக்கி வரைக்கும் உள்ள குரு பரம்பரா இருக்குது. இங்கே பிரம்மாலேருந்து நாராயணன் சொல்லாமல், நாராயணன் தான் பிரம்மாவுக்கு உபதேசம். பிரம்மாவுக்கு காரணமாக இருக்கிறது நாராயணனுக்கு காரணமாக, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம 2 பேருக்கும் காரணமாக இருக்கிறது ஈசன். ஈசனுக்கு காரணமாக இருக்கிறவர் பிரம்மம். அதனால் சில பேர் மறைக்கலாம், சில பேர் ஓப்பன் பண்ணலாம். நாம் இருக்கிறபடி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். யாராவது ஒருத்தவங்க சத்தியத்தை சொல்லணும்ல, உபநிஷத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லணும்ல. மறைக்கிறதும், அதை ஏற்றி சொல்கிறதும், இறக்கி சொல்கிறதும், இதெல்லாம் இந்த ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி என்ன இருக்கோ உபநிஷத்தை அத்தியனம் பண்ணுறவங்க கூட இந்த தவறை செய்கிறான். என்ன சொல்கிறது? உபநிஷத்துங்கிறது ஒரு உன்னதமான ஞானம். அது சொல்லிக் கொடுக்குறவங்க இங்கே சொல்லிக் கொடுக்குறவங்கள்ட்ட தான் நிறைய பிரச்சனையை நான் பார்க்குறேன். சத்தியமாக கொள்கையானா சத்தியத்தை தான்ப்பா சொல்லணும். உபநிஷத் சத்தியத்தை தான் சொல்லுது. சத்தியம்தான் லட்சியம். கொள்கை வாகனம். இப்போ நான் சொன்னேன்ல, வாழ்கிறதுக்கு சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு வாழ்கிறது இல்லை. வீடு, மனைவி, மக்கள் ஒரு சாதனம். அந்த பயணத்தில் அவங்க லட்சியம் இல்லை. சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெய்ப்பொருளாக தான். யார் எப்போ வருவாங்க, எப்போ நிற்பாங்க, எப்போ போவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீ வராதுன்னு தடுக்கவும் முடியாது, நிற்காதுன்னு சொல்ல முடியாது, போகாதுன்னு நீ இழுத்து பிடிச்சி காட்டவும் முடியாது. மெய்ப்பொருளெல்லாம் கேட்கறதுக்கே நான் தயாராக இல்லைன்னு சொன்னால் என்ன அறிவீனும்? இந்த சம்சாரிக்கு அறிவே கிடையாது சுத்தமாக. இவர் சௌகரியத்துக்குள்ளே எல்லாமே இருக்கணும். அப்படியே ஜமுக்கு பண்ணிக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிவிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கை. ஃபார்மாலிட்டி. இந்த ஃபார்மாலிட்டின்னு சொல்கிறான் பாருங்க, ரொம்ப ஆபத்தானவன். நடிக்கிறான்னு அர்த்தம், வேறு ஒன்று. ஃபார்மாலிட்டின்னு சொல்கிறவன்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் உண்மையான வாழ்க்கை அவன் வாழவே முடியாது. அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறது தான், இதான் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கு அங்கே போய் நடித்தாலும் பணம் கொடுப்பான், அங்கே சேர்க்க மாட்டானுங்க, இவனை சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன். சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்ய பரியந்தம்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு எனக்கு தெரியாது, கேட்டிருக்கேனா. நம்ம குரு பரம்பரான்னு சொல்லிடுறோம்.
எல்லா யார் யார் ஆதி தான் நமக்கு பரமேஸ்வரன் தான் நமக்கு ஆதி. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை குருமார்கள் வந்தாங்களோ அத்தனை பேரையும் அவர்களுடைய திருவடியும் அவங்க திருவடி தூசையும் நம்ம வணங்குகிறோம். தொண்டர் அடி பொடி. தொண்டர் அடினா தொண்டருடைய திருவடி, அது பொடினா அவர் கால் தூசு. அந்த தூசையும் நாம் வணங்குகிறோம். ஏன்னா குரு இறைவனை விக்கிரகத்திலேயே பார்த்து பழகுறோம்ல, அந்த விக்கிரகம் அசைந்து வந்து உனக்கு ஏதாவது நல்லது பண்ணுதுன்னா அதுதான் குரு, அதுதான் அப்பா அம்மா. நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுள் விக்கிரகத்திலேருந்து வெளிப்பட்டு அசைந்து வந்து உங்ககிட்ட பேசுது, உன்னோட காமெடி பண்ணுது, உன்னோட பயணம் பண்ணுதுன்னா அது குருவும் தாய் தந்தையும். நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லிட்டு போயிருங்க. மாதா பிதா நீங்கள் உணராமல் இருக்கலாம், அதுக்காக உணர்த்துறேன். ஏன்னா குருவே தெரியாத ஒரு இனமே இருக்குது, என்னத்தை சொல்கிறது. தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். இந்த பிரம்மஞானம் சேர்ந்தால் உலகை வெல்வார்கள். இந்த வார்த்தை ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ஆரம்பத்துலேயோ முடிவுலையோ சொல்லணும்னு நினைக்கிறேன் அடியேன். பிரம்மாவில் ஆரம்பித்து பல ரிஷிகள்லாம் வராங்க. கடைசியாக பரத்வாஜ் வராரு. பரத்வாஜ் தான் இப்போ நமக்கெல்லாம் உபதேசம் பண்ண போகிறார். பரத்வாஜ் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, பரத்வாஜ் கோத்திரம் சொல்லுவாங்க தெரியுமா, சப்த ரிஷிகள் கோத்திரமாக இருப்பாங்க. கோத்திரம்னா அந்த குருகுலத்தினுடைய பேர் வேறு ஒன்றும் இல்லை. குருகுலம் எந்த குருகுலத்தில் நீ படித்த, யார் உனக்கு ரிஷி, எந்த வேதம், எந்த சாஸ்திரம், எந்த சூத்திரம் அப்படின்னு கேட்டால் நீ எப்படி படிச்சிருப்ப, உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், உன்னுடைய குருவுடைய சாரம் எப்படி இருக்கும், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் குலம் கோத்திரம்னு சொல்கிறது. குலம்னா ஒன்றும் இல்லை, நீ குரு, உன்னுடைய சப்ஜெக்ட் வேதம். புரியுதா? அத்தர்வண வேதம் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து பரத்வாஜ் ரிஷி வரைக்கும் பரத்வாஜ் தனது சிஷ்யர்களுக்கு சொல்கிறார். உபனிஷத்து பேர் கருட உபனிஷத்து. என்னென்னா கருட வித்யா விஷ நிவாரணம். இந்த வித்யா கற்றுக்கிட்டிங்கன்னா பாம்புலேருந்து ஆரம்பித்து பள்ளி வரைக்கும் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்குல்ல, நம்ம பேசாமல் தூங்கினா கூட அது வந்து கடிச்சு விட்டு போயிடும். நம்ம யாருக்கும் சிவனேன்னு நம்ம இருந்தால் கூட நம்மளை வந்து ஏதாவது கடிச்சு விட்டுரும். அது கேட்டால் விஷக்கடி, அந்த கடி, இந்த கடின்னு எத்தனை பூச்சிகள் இருக்கு. கொசுலாம் வரும். இப்போ 8:30 மணிக்கு ஒரு கொசு வரும் பாரு, அது மாதிரி கொசுக்கடி. அதெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்கா இல்லையா? கொசுவில் பாதிப்பு இருக்கா இல்லையா? சாமானிய கொசுன்னு எங்கள் சாரை நான் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்டு, பேர் தீனதயாளான்னு பேர். ஏய், நீ ஒரு ஈய கொன்னின்னா ஒரு உயிரை காப்பாற்றுன மாதிரி அர்த்தம்டாம் பாரு. ஈய கொல்லணும் பாரு. ஈனால் நோய் பரவுது. அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ட இடத்துலையும் உட்காரோம். தேனீக்கள் அப்படி கிடையாது. தேனி இருக்கிற இடத்துல தான் உட்காரும். தேனி இருக்கான்னு பார்த்துட்டு உட்காரும். அது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. கரெக்டாக சரியாக டியூன் பண்ணணும். பணத்தை எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே செலவு பண்ணணும். எனர்ஜியை டயத்தை. நாமெல்லாம் கொஞ்சம் முருகப்பெருமான் கருணை, கண்ணை திறந்து விட்டார். எல்லாருக்கும் திறப்பார், எல்லாத்தையும் திறக்க தான் போகிறார். 10 கோடி மக்களும் கண்ணையும் திறக்கணும் யான்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தனை விடாத. ஏழை பணக்காரெல்லாம் பார்க்க மாட்டார் தலைவர், எனக்கு தெரியும். உயர்வு தாழ்வு சுவாமிநாத சுவாமி பார்க்க மாட்டாங்க. பார்க்கலாம். இப்போ கருட வித்யா விஷ நிவாரணம். எத்தனை விஷம் ஏறுது நிறைய பேருக்கு. ஸ்கின் அலர்ஜி, அந்த அலர்ஜி, இதெல்லாம் விஷம். ரத்தத்தோட என்னது வேறு ஏதாவது சேர்ந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுது, அது பேர் அலர்ஜி. விஷயக குரு சிஷ்ய பரம்பரா. அப்புறம் கருடமாலா அப்படின்னு சொல்லி மந்திர, ரிஷி, தேவதா, சந்தம் எல்லாம் சொல்லி தத்தா விநியோக முறை. அதாவது கருடாழ்வார் இருக்கார்ல, கருடாழ்வார்னு இவங்க ஜீவ சிருஷ்டி. கருடு
கருடு வந்து இவருடைய வாகனம், மகாவிஷ்ணுடைய வாகனம். அவரை பூஜிக்க சொல்லுது. அவர் இருக்கிறதுலே விஷம் அதிகம் யாருக்கு? இருக்கிறதுலே விஷம் அதிகம் யாருக்கு? மனிதனுக்கா? பாம்புக்கு இல்லையா? அதுலேயும் சில பாம்புலாம் இப்படி போட்டோடனே சைனைட் மாதிரி உடனே காலி பண்ணும். அது மாதிரி பாம்பு கொஞ்சம் நிறைய எடுத்தாந்தே, இல்லைன்னா வளர்த்து. அதில் அந்த பாம்பு தான் உள்ளதுலே இருக்கிறதுலே விஷம் அதிகம். அந்த பாம்புக்கு மருந்தாக இருக்கிறவர் கருட மந்திரம். ஆமாம், அந்த காலத்தில் இந்த மாதிரி மெடிசன்லாம் கண்டுபிடிக்காதப்ப எல்லாம் மந்திரங்களாலேயே சரி செய்திருக்காங்க. ரிஷிகள் இல்லையா, சித்தி பெற்றவர்கள், அதனால் செய்திருக்காங்க. அந்த பரம்பரையில் இன்னமும் சிலர் இருக்காங்க. இன்னமும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாய்க்கடி ரேபிஸா, அதனால் மரணமே ஏற்படும். அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு தேங்காய் வச்சு ஒரு மந்திரம் பண்ணுவார். லட்சக்கணக்கான மக்கள், நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுதான் 7th ஸ்டாண்டர்ட் தான். எல்லாமே நம்மளுக்கு 7th. நாய் கடிச்சிச்சு என்ன, வீட்டு நாய் தான், எங்கள் சித்தப்பா வீட்டு நாய் தான். அப்புறமா அங்கே தான் அழைச்சி போனாங்க. எந்த மெடிசனும் கிடையாது, எந்த மெடிசனும் கிடையாது. அந்த தேங்காய் வச்சு அவர் மந்திக்கிறார். சொன்னால் நம்ப முடியுமா? லட்சக்கணக்கான பேர். ஏதோ ஒரு ஊர் அது, எங்கள் மன்னார்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம். இன்னமும் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெடிஷன் நிச்சயமாக நடக்கும். மந்திரங்களில் சில பேருக்கு மந்திர சித்தியாகும்னு பேர், மந்திர சித்தின்னு பேர். நிறைய இருக்குது. இந்தந்த ட்ராக்கில் போனால் நேரம் வேஸ்ட்டாக போகும், எனர்ஜி வேஸ்ட்டாக போகும். முதல்ல முக்தி அடைஞ்சிக்குவோம், அப்புறமா மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். முதல்ல ஜீவன் முக்தினாய் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்போம், அப்புறமா ஒர்க் பண்ணலாம். கருடமாலா மந்திர ரிஷி, என்ன மந்திரம், என்ன ரிஷி, தேவதா யார், சந்தம் என்ன, இதெல்லா முறைகளும் கூறப்பட்டிருக்கு. சாந்தி பாடம் மந்திர பத்ரம் கர்ணேபிகி சினயாம தேவாக, அது உங்களுக்கு பல முறை சொல்லியாச்சு. இந்த அடுத்த மனநத்தில் எல்லாம் சாந்தி பாடம் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். தத்துவமசியில் பேச போகிறோம் இல்லையா, மனநத்துக்கு ஏதாவது ஒரு நான் சொல்கிறேன் அப்பப்போ எந்த இதை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே மெமரி ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி, அதில் குரு சிஷ்ய உறவையும் இந்த கை கால்கள் புலன்கள் எல்லாம் நல்லதையே நினைக்கட்டும், எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், நாங்கள் முக்திக்கான இந்த உபனிஷத்தை பூரணமாக சிரவணம் செய்து மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்து முக்தி பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையோட இன்றைக்கி இன்ட்ரோவை அடியன் பூர்த்தி செய்கிறேன். கருட உபனிஷத்து ஆரம்பிக்கிறோம். நாளையிலேருந்து மந்திரங்கள் போகலாம். சின்ன உபனிஷத் கரெக்டாக நாளைக்கு 10 மந்திரம், நாளானைக்கு 15 மந்திரம் பண்ணால் 3 நாளில் இது முடியும். அப்புறம் என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.